வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்று கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில முக்கியமான சம்பவங்களை பார்க்கலாம். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய காமராஜர் ஐயா அவர்கள். ஒரு கிராமம் ஒன்று இருக்கிறது, பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது, நடுவில் ஓடை செல்கிறது. ஒரு பாலத்தை எழுப்பியாக வேண்டும். பாலத்தை எழுப்ப முடியவில்லை. காரணம் என்னவென்று கேட்டால் சட்டப்படி ஒரு கிராமத்தின் எல்லை இங்கே முடிவடைகிறது, பக்கத்து கிராமத்தின் எல்லை அங்கேயே முடிவடைந்து விட்டது. நடுவில் ஓடை செல்வதால் பாலத்தை எழுப்ப முடியவில்லை. காமராஜர் கேட்கிறார், ஏன் பாலம் எழுப்ப முடியவில்லை என்று கேட்டபோது சொல்கிறார்கள், இந்த கிராமத்தின் எல்லை இங்கேயே முடிவடைந்து விட்டது, அந்த கிராமத்தின் எல்லை அங்கு முடிவடைகிறது, நடுவில் ஓடை செல்வதால் என்ன செய்வது என்று புரியவில்லை என்று சொல்கிறார்கள். உடனடியாக காமராஜர் சொல்கிறார், எப்படிப்பட்ட ஒரு முடிவு பாருங்கள். என்ன சொல்கிறார், இந்த கிராமத்தின் எல்லை பக்கத்து கிராமத்தின் எல்லை வரை விரிவாக்கப்படுகிறது என்று ஒரு தீர்மானத்தை போடுங்கள், அவ்வளவுதானே என்று சொல்லி முடித்து விட்டார். இப்படிப்பட்ட தீர்மானங்களை யாரால் எடுக்க முடியும்? அது இரத்தத்திலேயே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய காமராஜர் ஐயா அவர்கள். ஒன்று. இரண்டாவது, பிறகு ஒரு முக்கியமான விடயத்தை சொன்னார், மறந்துவிட்டேன். என்ன சொல்கிறார், மக்களுக்காகத்தானே சட்டம், தவிர சட்டத்திற்காக மக்கள் கிடையாது. சட்டம் என்பது மக்களுக்காகத்தானே தவிர மக்களுக்காக சட்டம் கிடையாது என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பதில் நண்பர்களே. இரண்டாவது விடயம், சீனா யுத்தம் முடிவடைந்த போது அமெரிக்காவிலிருந்து நமக்கு இராணுவ தளவாடங்கள் வர வேண்டி இருக்கிறது. ஆனால் இராணுவ தளவாடங்கள் வரவில்லை. ஜவஹர்லால் நேரு அவர்கள் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார். அப்போது காமராஜர் ஐயா அவர்கள் கேட்கிறார், ஏன் வருத்தத்தில் இருக்கிறீர்கள், காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், அமெரிக்காவிலிருந்து இராணுவ தளவாடங்கள் வர வேண்டி இருக்கிறது. ஆனால் அங்கிருக்கும் எந்த ஒரு வங்கியும் நம்முடைய நாட்டை நம்பி உத்தரவாத கையெழுத்து போடுவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆகையால் அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு அனுப்புவதற்கு மறுக்கிறார்கள் என்று நேரு அவர்கள் காமராஜர் ஐயா அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார். அப்போது காமராஜர் ஐயா அவர்கள் நேரு அவர்களை பார்த்து கேட்கிறார், அவர்களுடைய கடை ஏதாவது இங்கே இருக்கிறதா என்று கேட்கிறார். அவர்களுடைய கடை ஏதாவது இங்கே இருக்கிறதா என்று கடை என்றால் எனக்கு புரியவில்லையே, அவர்களுடைய இன்ஸ்டிடியூஷன் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டபோது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கி நம்முடைய நாட்டில் இருக்கிறது என்று சொன்னபோது, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உடனடியாக அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கியை நாங்கள் இழுத்து மூடப்போவதாக அவர்களுக்கு ஒரு தீர்மானத்தை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் என்ன உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுவீர்கள் போல் இருக்கிறது என்று நேரு சொல்கிறார். அவர்கள் நமக்கு உதவவில்லை, பிறகு அவர்களுடைய வங்கி இங்கிருந்து என்ன செய்ய போகிறது, நமக்கு அவர்கள் உதவ முன்வரவில்லை அல்லவா, நாம் ஏன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உடனடியாக இழுத்து மூடப்போவதாக ஒரு அறிவிப்பை வெளியிடுங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய நாடு உடனடியாக உங்களுடைய அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கியை இழுத்து மூடப்போகிறோம் என்று சொன்ன உடனே அமெரிக்காவிலிருந்து நமக்கு வர வேண்டிய எல்லா இராணுவ தளவாடங்களும் உடனடியாக வந்து இறங்குகின்றன. இப்படிப்பட்ட முடிவுகளை காமராஜர் ஐயா அவர்களால் மட்டும்தான் எடுக்க இயலும். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய காமராஜர் ஐயா அவர்கள். அவரை இந்த நாளில் நினைவு கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பற்றி ஒவ்வொருவரும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.